ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய வரலட்சுமி விரதம் நன்னாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வரலட்சுமி விரத பூஜை எப்படி செஞ்சோம், நம்ம வீட்டில் இன்றைக்கி திருவிளக்கு பூஜையும் செஞ்சுருந்தோம். அந்த விலாகை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வரலட்சுமி விரத பூஜை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்றத ஒரு குட்டி விளக்கத்தோடு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். வரலட்சுமி தாயாரை ஒரு நாள் முன்னாடியே அழைப்பு செய்வாங்க. நான் என்னால் செய்ய முடியல. நான் தேர்ஸ்டே வெளியில் போயிட்டு வந்து ஃப்ரைடே காலையில் நம்ம அம்மாவை அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நான் நேற்றுக்கு வெளியில் போயிட்டு வளையல் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டில் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட்டே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நைட் தான் பூஜை பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது மறுநாள் காலையில் எழுந்த உடனே பூஜை வேலையை பார்க்கணும். ஏன்னா காலையிலே வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளார நம்ம பூஜையை செய்யணும். சுக்கிர ஒரு நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு முடிச்சிட்டேன். மறுநாள் காலையில் எனக்கு 3 o'clockலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 மணிக்கு எழுந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுட்டு முதல்ல பிரசாதம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது முதல்ல கோலம் போட்டுட்டு வாசலில் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு நிலைவாசல் பூஜை செய்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது மா இலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் சொருகி விட்டுட்டு அது 5:45 போல் ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 6 மணி போல் கரெக்டாக நிலைவாசலில் சுக்கிர ஒரு நேரம் ஸ்டார்ட் ஆச்சு. 6 மணி போல் நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு நிலைவாசல் பூஜையை செஞ்சுட்டு அதற்கு அடுத்தது தான் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளார வரவழைக்கிறதுக்கு சுக்கிர ஒரு நேரத்தில் வழிபாடு செஞ்சு தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு அம்மா நல்லபடியாக வரணும் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மலர் தூவி வீட்டுக்குள்ளார வரவழைச்சா. நல்லபடியாக வர மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளார வரவழைச்சிட்டு அம்மாவை உட்கார வச்சுட்டு நான் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு திருவிளக்கு பூஜை செய்கிறது வழக்கம். அதையுமே செய்கிறதுக்காக தீபமெல்லாம் குத்து விளக்கு ரெடி பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு செஞ்ச பிரசாதத்தை எல்லாம் படையல் போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிவிட்டு பூ அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையில் உட்காந்துட்டு நல்லபடியாக இன்றைய வரலட்சுமி விரத பூஜையை நல்லபடியாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு மனதார தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு திருவிளக்கு பூஜைக்கு உட்கார்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தங்கப்பிள்ளை பூஜையில் உட்காரு அப்படின்னு கூப்பிட்ட உடனே உட்காந்துட்டாப்புல. அதுவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி, நல்லபடியாக திருவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அம்மாவுடைய 108 லக்ஷ்மி போற்றி எல்லாமே சொல்லி தீபம்லாம் ஏற்றி நல்லபடியாக சுக்கிர ஒரு நேரத்திலேயே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வழிபாடும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்படி தாங்க நம்ம வீட்டில் வரலட்சுமி விரத பூஜை தொடங்கி காலையிலேயே முடிச்சு. திருவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு எப்படி ஏற்பாடு செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவாழை இலையை எடுத்துக்கிட்டேன். அதில் பச்சரிசியை பரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தூள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் எல்லாமே வச்சுட்டு அம்மாவுடைய திருவிளக்கை நல்லபடியாக வளையல் போட்டு அலங்காரம் செஞ்சுட்டு காலி கயிறே கட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை மஞ்சளால் பிடிச்சி வச்சுட்டு அவருடைய விநாயகர் துதியை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தது மகாலட்சுமி போற்றியும் படித்து முடிச்சாச்சுங்க. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயதே சர்வ விக்னோபசாந்தஹே மூஷிகவாகன மோதகஸ்த சாமரகண்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் அன்பு லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் அஷ்டலக்ஷ்மி போற்றிவோம். ஓம் ஆனந்த லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் ஆகம லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் இஷ்டலக்ஷ்மி போற்றிவோம். ஓம் இனிய லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் ஈகை லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் எளிய லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் ஏகாந்த லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் பொலிலக்ஷ்மி போற்றிவோம். ஓம் பொலிர்லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் ஓங்கார லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் கருணை லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் கஜலக்ஷ்மி போற்றிவோம். ஓம் கனகலக்ஷ்மி போற்றிவோம். ஓம் காணாலக்ஷ்மி போற்றிவோம். ஓம் குங்குமலக்ஷ்மி போற்றிவோம். ஓம் குடும்பலக்ஷ்மி போற்றிவோம். ஓம் கோமாதா லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் கோவிந்த லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் கோகுல லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சக்தி லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சர்வ லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சாந்த லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சந்நிதி லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சாந்த லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சிங்கார லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சீலை லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சீதா லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சீகை லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் சிங்கார லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் உத்தம லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் உலக லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் எளிய லக்ஷ்மி போற்றிவோம். ஓம் ஏகாத லக்ஷ்மி போற்றிவோம்.
ஓம் குங்கும இப்படி தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு வரலட்சுமி விரத வழிபாடு செஞ்சு முடிச்சிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வரலட்சுமி விரத வழிபாடு எதற்காக செய்கிறோம் அப்படின்றத குட்டி ஸ்டோரி விளக்கத்தோட பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னால் குருக்களோ ஞானிகளோ இல்லை பெரியவங்களோ சொல்லி தான் நம்ம ஒரு வழிபாடு முறையை செய்வோம். ஆனால் இந்த வரலட்சுமி விரத பூஜை மட்டும் பூலோகத்தில் மகாலட்சுமி தாயாரே வந்து வரலட்சுமி விரத பூஜையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌராஷ்டிர மன்னன் பத்ருஷா சர்மான்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் ரொம்ப தீவிர விஷ்ணு பக்தராம். அவருடைய மனைவியோட பெயர் சந்திரிகாவாம். இவங்க 2 பேருக்கு 7 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தையாம். பெண் குழந்தையோட பெயர் வந்து ஷியாமா. பத்ருஷா சர்மாவோ தீவிர விஷ்ணு பக்தர், சந்திரிகாவோ ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கவங்க. இவங்களை பார்த்துட்டு நம்ம மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணியிருக்காங்க, தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கி பூலோகத்துக்கு வந்திருக்காங்க. வந்து இவங்களுக்கு சகல செல்வமும் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் துவாதசி திதியில் வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் சந்திரிகா என்ன பண்ணியிருக்காங்களாம், மதிய நேரத்தில் வயிறார சாப்பிட்டுட்டு வெற்றிலை பாக்கு போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் சுமங்கலி தேவியாக வந்த மகாலட்சுமி தாயார் சந்திரிகா தேவியுடைய அந்தப்புறத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கே பார்த்துட்டு சந்திரிகா தேவி என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் யாருமா இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுமங்கலி தாயா போன நம்ம மகாலட்சுமி தாயார் என்ன கேட்டிருக்காங்க, வெள்ளிக்கிழமை அதுவும் வயிறார இப்படி சாப்பிட்டுட்டு தூங்குறீங்களே மகாலட்சுமி தாயாரை வணங்காமல், இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட உடனே சந்திரிகா தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சான். வந்த உடனே மகாலட்சுமி தாயாருடைய கன்னத்திலே அரைஞ்சி, இவ யாரு நான் சாப்பிட்றத கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா தேவி திட்டிருக்காங்க. திட்டின உடனே மகாலட்சுமி தாயாருக்கு கோபம் வந்து திரும்பிட்டாங்களாம். திரும்பி போகிட்டு இருந்தபோது சந்திரிகா தேவியுடைய பெண் குழந்தை ஷியாமா வந்து, அம்மா தேவி நீங்கள் யார் இங்கே வந்துட்டு திரும்பி போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா நான் வந்து மகாலட்சுமி தாயார், உங்கள் வீட்டுக்கு வந்து சர்வ செல்வமும் வலிக்கிறதுக்காக நான் வந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தேன். ஆனால் உங்களுடைய தாய் வந்து சந்திரிகா தேவி என்னுடைய கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அதற்கு ஷியாமா வந்து என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன பூஜை முறையை சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள், அதை நான் வந்து கடைப்பிடிக்கிறேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ தான் மகாலட்சுமி தாயார் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி நாள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா வரலட்சுமியாக உங்களுக்கு அனைத்து செல்வமும் வாரி வழங்கும் வரலட்சுமி தாயாராக உங்களுக்கு செல்வம் அளிப்பேன், இந்த மாதிரி பூஜையை நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் வந்து சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. அப்போ வந்து கொஞ்ச நாளில் சந்திரிகா தேவியுடைய பெண் ஷியாமாவுக்கு திருமணம் ஆயிடுது. ஆயிட்ட பிறகு ஷியாமா தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிடுறா. அங்கே போயிட்டு அவள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் மகாலட்சுமி தாயாரை வந்து வணங்கிட்டு வர வர அவளுக்கு வந்து செல்வ வளம் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அப்போ கொஞ்ச நாளில் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாய் தந்தையான பத்ருஷா சர்மாவும் சந்திரிகா தேவியும் மகாலட்சுமி தாயார் அவங்கள விட்டு போயிட்டாங்க இல்லையா, அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இழப்பீடு ஏற்படுது. நாடை இழந்துடுறாங்க, அதுக்கப்புறம் செல்வ வளத்தை இழந்துடுறாங்க, பணம் காசு எல்லாமே இழந்துட்டு ரொம்ப ஏழ்மை நிலைக்கு. இந்த நிலைமையில தான் தன்னுடைய பெண் குழந்தை ஷியாமாவை பார்க்க போகிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி சொல்லி கவலைப்படுறாங்க, நம்மளுடைய நாடு செல்வ வளம் எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னப்போ இவங்க வந்து தன்னுடைய பெண் குழந்தை ஷியாமா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குடுவை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, தங்க கட்டிகளாக போட்டு மூடி இதை எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போயிட்டு இதை வச்சு பழிச்சுக்கோங்க சொல்லிட்டு தன்னுடைய தாய் தந்தைகிட்ட கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்து பத்ருஷா சர்மா வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தாராம். அந்த குடுவையை திறந்து பார்த்தா அதில் ஃபுல்லாக வந்து அடுப்பு கறி துண்டுகளாக இருந்துதான். அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு தன்னுடைய பெண் குழந்தைக்கு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. அம்மா நீங்கள் கொடுத்த தங்க கட்டிகள் எல்லாமே வந்து அடுப்பு கறி துண்டுகளாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. அப்போ தான் தன்னுடைய பெண் குழந்தை ஷியாமாவுக்கு ஞாபகம் வந்தது. தன்னுடைய தாய் வந்து ஒரு நாள் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வந்தப்ப கன்னத்தில் அரைஞ்சு வந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அதனால தான் மகாலட்சுமி தாயார் அவங்க கிட்ட தங்கலை அப்படின்னு நினைவுக்கு வருது. அந்த நினைவில் அப்புறம் வந்து தன்னுடைய தாயை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க, மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் கன்னத்தில் அரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய்கிட்ட இந்த கதையெல்லாம் எடுத்து தாயான சந்திரிகா தேவி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். நம்மளுடைய செல்வ வளம் வரதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டப்ப
ஷியாமா என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை பூஜித்துட்டு வரணும். விரதம் இருந்து பூஜிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வ வளம் எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெண் குழந்தையான ஷியாமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி நாளில் வரலட்சுமி விரதமாக இருந்து நம்ம அன்னைக்கு பௌர்ணமி நாள் வெள்ளிக்கிழமையில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே நம்மளுக்கு செல்வ வளம் கூடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய தாய் சந்திரிகா தேவி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு செஞ்சுட்டு வந்தாங்க. சந்திரிகா தேவி வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்ய 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 தன்னுடைய வீட்டில் செல்வ வளம் ஒன்று ஒன்றா பெருக குடிச்சான். முதல்ல தைரிய லக்ஷ்மி தன்னுடைய கணவனுடைய மனதில் குடி புகுந்தாங்களாம். குடி புகுந்துட்டு அதுக்கு அடுத்தது இழந்த தன்னுடைய நாட்டை பத்ருஷா சர்மா படைத்தளபதிகளை வச்சு அவரோட மீட்டுக்கினாராம். தன்னுடைய நாடும் கைக்கு திரும்ப கிடச்சிடுச்சான். இதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்ய 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 எல்லா செல்வ வளமும் பெற்று நலமுடன் இருந்தாங்களாம் பத்ருஷா சர்மா குடும்பம். இந்த மாதிரி தான் வரலட்சுமி தாயாருடைய விரத வழிபாடு தோன்றுச்சு அப்படின்னு புராண கதைகள் சொல்லப்படுது. இந்த வரலட்சுமி விரதத்தோட வரலாறை நாம் மற்றவங்களுக்கு ஒரு 3 பேருக்காவது இந்த கதை வரலாறை நம்ம சொல்கிறதுனால நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வரலட்சுமி தாயாருடைய விரத கதைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு குட்டி ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த கதையை ஒரு 3 பேருக்காவது ஷேர் பண்ணி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. நீங்கள் வரலட்சுமி விரதம் வழிபாடு செய்யலனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வரமகாலட்சுமி தாயாரை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை ஆயுத பூஜை வருது இல்லைங்களா, நவராத்திரி குழு, அந்த டைம்லையும் வரலட்சுமி விரத பூஜையை செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வரமகாலட்சுமி தாயை போற்றி போற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.